வணக்கம் நேயர்களே, சிவக்கலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ். பிராணாயாமா ஃபார் டயபெட்டிஸ். பாங்க்ரியாஸ் சரியா வேலை செய்யாததுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த டயபெட்டிஸை நம்ம பிராணாயாமம் மூலியமாவும் ஆசனம் மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம ஆசனம் அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ வயதானவர்கள் ஆசனம் பண்ண முடியாதவங்க பிராணாயாமம் மூலியமா இதை கண்ட்ரோல் பண்ணலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய பிராணாயாமம் கபாலபதி. கபாலபதிக்கு நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம், இல்ல பத்மாசனம், சுகாசனம், சித்தாசனம், ஏதாவது ஒரு ஆசனத்துல நீங்க உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு கைகளை இது போல சின்முத்திரையில இப்படி வச்சுக்கிட்டு மூச்சினை நன்றாக உள்ளெடுத்து இப்படி நல்லா ஃபோர்ஸா வெளில தள்ளணும். வயிற்றுப்புண், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த கபாலபதி பண்றதை தவிர்க்கலாம். நீங்க இந்த கபாலபதி மூச்சை நன்றாக ஆழமாக உள்ளெடுத்து வெளியே தள்ளும் போது ஃபோர்ஸ்டு எக்ஸேல். ஸோ நீங்க ஃபோர்ஸ்டு எக்ஸேல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க போதும். நீங்க ஃபுல்லா எக்ஸேல் பண்ணி காற்றை வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காற்று வெளியே தள்ள முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற மொத்த காற்றும் வெளியே தள்ளதுக்கு அப்புறம் ஒரு நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. ஒரு ஆழ்ந்த நல்லா மூச்சு உள்வாங்கின பிறகு நல்லா மூச்சு இழுத்து விட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை இது போல 3 டைம்ஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் டைம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. உடனே பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்க. தேர்ட் டைம் நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். எக்ஸேல் பண்ணும்போது காற்றை வெளியே தள்ளும் போது மூச்சு உள்ள இழுக்கக்கூடாது. உள்ள இழுக்காம நீங்க எக்ஸேல் பண்ணணும். இது ஒரு விதமான கபாலபதி. நீங்க கபாலபதி இது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததாக நாடி சுத்தி. கைகளை இது போல சின்முத்திரையில வச்சுக்கோங்க. இடது கையை இது போல சின்முத்திரையில வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலும் இந்த மோதிர விரலும் தான் இந்த மூக்கு அடைக்கும். இப்ப நீங்க முதல்ல இடது பக்கமா எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. இடது பக்கமாக இடகலை பின்கலை என்று சொல்லக்கூடிய இடகலையில மூச்சு நல்லா இழுத்து அப்படியே ஆப்போசிட் எக்ஸேல் பின்கலையால விடுங்க பொறுமையா. அதே போல விட்ட மூக்குல இருந்து மூச்சு எடுத்து அப்படியே ஆப்போசிட். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க. இன்ஹேல். இடகலையால மூச்செடுத்து பின்கலையால விட்டு பின்கலையால மூச்செடுத்து இடகலையால விட்டு இப்படி பண்ணீங்கன்னா இது 1 டைம். இது போல 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் பண்ணுங்க. நாடி சுத்தி பண்றது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் சுத்தமாகும். இது மூலமா நமக்கு டயபெட்டிஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நீங்க நாடி சுத்தி பழகுறவங்க மூச்சு இழுக்கிறது 1 மடங்கா இருந்தாலும் விடுவது 2 மடங்கா இருக்கணும். 8 கவுண்ட் தேவையில்லை. இப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களால மூச்சு இழுக்க முடியுமோ இழுங்க. விட சொல்ல எந்த அளவுக்கு விட முடியுமோ அதுக்கு டபுளா விடுங்க. நல்லா எக்ஸேல் பண்ணும்போது தான் நல்லா இன்ஹேல் பண்ண முடியும். ஸோ இது போல பண்ணுங்க. இப்போ செகண்ட் டைம். எக்ஸேல். அவ்வளவுதான். இது போல நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதே போல நல்லா மூச்சு இழுத்து இந்த பக்கம் விடணும். இது போல பண்ணுங்க. நாடி சுத்தி பண்ணதுக்கு அப்புறம் அக்னிசாரம்.
அக்னிசாராக்கு நீங்கள் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துலாம், இல்லை வஜ்ராசனம், இல்லை சுகாசனம், இல்லை பத்மாசனம், எதுவாக இருந்தாலும் ஓகே. கபாலபதி மாதிரி தான் அக்னிசாராவும் இருக்கும். அக்னிசாரா வந்து மூச்சு உள்ள இழுக்கிறதும் வெளியே விடுறதும், இன்ஹேலும் எக்ஸேலும் போய் வந்துட்டே இருக்கும். அது போல் நீங்கள் பண்ணணும். பாருங்க, நல்லா இன்ஹேல் எக்ஸேல். ஒரு 20 கவுண்ட் வச்சுங்க. 20 கவுண்ட் வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும். வயிறு நல்லா உள்ள போய் வரணும். அது போல நீங்க நல்லா மூச்சு இழுத்து விடணும். இப்ப செகண்ட் டைம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு எடுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு வாட்டியும் ரிலாக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். இது போல பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா பண்ணுங்க, ரொம்ப பொறுமையா பண்ணுங்க. இந்த வயிறுல நல்லா அப்டமன்ல நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். நல்ல அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பேங்க்ரியாஸ் நல்லா இயங்கும். பேங்க்ரியாஸ் நல்லா இயங்கும் போது நம்மளுக்கு டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக இந்த அக்னிசாரா ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு டைம் பண்ணும்போது 20 கவுண்ட் வச்சுக்கோங்க. அது போல 3 டைம் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்ஹேல், ஹோல்டு அண்ட் எக்ஸல். ரேஷகா, கும்பகா, புரகா. இப்ப நல்லா மூச்சு இழுங்க, அடக்குங்க, வெளியே விடுங்க. அதேதான். இடகலையால மூச்சு எடுத்து அடக்கி பின்கலையால விடணும். அதே போல விட்ட மூக்குல பின்கலையால மூச்சு எடுத்து அடக்கி இடகலையால விடணும். நீங்க எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இழுங்க. எந்த அளவுக்கு அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடக்குங்க. எந்த அளவுக்கு விட முடியுமோ அந்த அளவுக்கு விடுங்க. ஆனா 1:4:2 அந்த ரேஷியோவில் இருக்கணும். இழுக்கிறது 1 மடங்கு அப்படின்னா விடுவது 2 மடங்கா இருக்கணும். அடக்குவது கும்பகம் 4 மடங்கா இருக்கணும். இப்போ நீங்க 4 கவுண்ட் இழுத்தீங்கன்னா 16 கவுண்ட் அடக்கணும். விடுவது 8 கவுண்டா இருக்கணும். ஸோ அதே போல டபுள். இப்போ நல்லா மூச்சிடுங்க. இந்த கவுண்ட் வேணாம்னா நீங்க நார்மலா கவுண்டே இல்லாம பண்ணலாம். நல்லா மூச்சிடுங்க. இன்ஹேல், and hold. Slowly exhale. நல்லா மூச்சு எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டும் பண்ணணும். இப்போ இந்த மூக்குல மூச்சு எடுத்து அடக்கி இந்த மூக்கு வழியா விடணும். ஸ்லோலி. அவ்வளவுதாங்க. ரேஷக, புரகா, கும்பகா விஷயத்த நீங்க 5 தடவை பண்ணுங்க. இது போல பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க டயபெட்டிஸ்ல இருந்து பூரணமாக விடைபெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.